சுபானக்கா மக்களே, என்ன மக்களே, வீட்டுக்குள்ள வீக்லி டாஸ்க் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு போலயே. பிக் பாஸ் ஃபன் டாஸ்க்னு ஒன்று கொடுத்தாதான் கொடுத்தாரு. அப்பா காலையில இருந்து எவ்வளவு ஃபன்னு இவனுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்குன்னு சொல்லி நான் சுத்தமா எதிர்பார்க்கல ப்ரோ. அந்த அளவுக்கு ரொம்ப திறமையான ஆட்களா இருந்திருக்கானு. அதான் மேல இருந்து பிக் பாஸ் பார்த்துட்டே இருந்தாரு. சரி ஓகே, ரொம்ப திறமையை காமிச்சிட்டானு இன்னொரு டாஸ்க் கொடுப்பேன்னு சொல்லி இந்த டாஸ்க்குள்ள இன்னொரு டாஸ்க் தூக்கி வச்சிருக்காரு. அந்த டாஸ்க்கு பேரு கோலங்கள் டீமா கோலமாவு டீமா ஏதோ ஒரு டீம்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காரு. அந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் இந்த 3 டீம் தான் போய் விளையாடுவாங்க. அந்த டாஸ்க்ல வின் பண்ற டீமுக்கு வந்து 2 மதிப்பெண்கள் கிடைக்கும். ஏன்னா இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் அந்த மதிப்பெண்களுக்காக மட்டும் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸை பொறுத்து தான் வீக்கெண்ட்ல பயங்கரமான ஒரு பவர் கிடைக்க போகுது. அந்த வகையில இந்த டாஸ்க்ல வின் பண்ற டீமுக்கு வந்து 2 பாயிண்ட்ஸ் சொல்லி சொல்லிருக்காங்க. பட் இந்த டாஸ்க்ல யார் வின் பண்றா அப்படிங்கறது அந்த ப்ரோமோலே ஓபனா காமிச்சிட்டாங்க. நம்ம ரெட் டீம் தான் வின் பண்ணுது. அதாவது கிளீனிங் டீம் தான் வின் பண்றாங்க. விக்ரம் அவர்களுக்கான டீம் தான். பட் இது என்ன டாஸ்க்? இந்த டாஸ்க்குள்ள நம்ம சபரிக்கும் பாருக்கும் ஒரு சின்ன சண்டை நடக்குது. அது என்ன சண்டை எல்லாத்தையும் மொத்தமா பாத்துறலாம். அது மட்டும் இல்லாம சபரியை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள கொஞ்சம் ஓவரா போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ. சபரியும் சரி அந்த கிச்சன் டீமும் சரி ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காங்க. எனக்கே பார்க்கும்போது யாரா நீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. முக்கியமா கிச்சன் டீம் சத்தியமா சொல்றேன் ப்ரோ. சாண்ட்ரா, திவ்யா இவங்கலாம் ஒன்னத்துக்குமே ஆக மாட்டாங்க. சத்தியமா சொல்றேன், எதுக்குமே ஆக மாட்டாங்க. ஒரு டாஸ்கையும் உருப்படியா பண்ண மாட்டேங்காங்க. நான் வாய் மட்டும் இருக்கு தெரியுமா, வடக்க வரதுக்கு பேசுறாங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பாத்துறலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோவை ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த டாஸ்க்குள்ள போயிடலாம். இது என்ன டாஸ்க்னா, இந்த பக்கம் ஒரு பவுல் நிறைய கோலமாவு வச்சிருக்காங்க ப்ரோ. ஓகேவா, இந்த பக்கம் ஒரு பவுல் நிறைய கோலமாவு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு டீம்ல இருந்து 5 பேர் அந்த டாஸ்க்ல ப்ளே பண்ணுவாங்க. ஆக்சுவலா 2 டீம்ல 5 பேர் இருக்காங்க. ஒரே ஒரு டீம்ல மட்டும் தான் 6 பேர் இருக்காங்க. அந்த 5 பேர் இப்படி லைனா நிக்கணும். அந்த 5 பேருக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துறாங்க, ஒரு கார்டு மாதிரி கொடுத்துறாங்க. அந்த கார்டை வந்து வாயில வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நிக்கிறவங்க அந்த பவுல்ல இருந்து அந்த கோலமாவை எடுக்கணும். ஓகேவா, அப்படி கோலமாவை எடுத்து அந்த கார்டை வச்சு தான் அடுத்தவங்க கார்டில் அந்த கோலமாவை பாஸ் பண்ணணும். கண்டிப்பா ப்ரோமோல கவனிச்சிருப்பீங்க. அது கொஞ்சம் ஃபன்னா தான் இருந்திருக்கும். பட் இவங்க அதை ஃபன்னா போக விடல போல. ஒரு மாதிரி கலாய்ச்சி ஒரு மாதிரி அந்த டாஸ்க்ல சண்டையை கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்ன சண்டை வந்திருக்குன்னா, 3 டீமுமே மாத்தி ப்ளே பண்ணிருக்காங்க. அப்படி ப்ளே பண்ணும்போது சபரி ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது சபரி வந்து ஒரு கொத்து மாவு அப்படி எடுத்துட்டாரு போல. அப்ப வெளியே இருந்து நம்ம விஜய் பார்வதி கலாய்ச்சிருக்காரு. சபரே மாசுடா, இப்பதான் பார்க்க அழகா இருக்கடான்னு சொல்லிட்டு சபரியை வந்து விஜய் பார்வதி கலாய்ச்சிருக்காங்க. ஓகேவா, அதனால சபரி என்ன பண்ணிருக்காருன்னா ரிட்டன் விஜய் பார்வதி ப்ளே பண்ண போகும்போது வெளியே இருந்து சபரி கலாய்ச்சிருக்காரு. உட்கார்ந்து என்ன பாரு வாயில வைக்க வேண்டியதானே, அந்த காடை வாயில வைக்காம என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாய்ச்சிருக்காரு. அப்போ இங்க இருந்து நம்ம பாரு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஏய் அது எனக்கு தெரியும்டா, இருந்தாலும் உன் டீம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன் டீம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மாத்தி கலாய்ச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனா டக்குன்னு அந்த இடத்துல சபரி என்ன வாய் விடுறாருன்னா, அதெல்லாம் இருக்கட்டு, ஒன்னதான் யாருக்குமே பிடிக்காது இந்த வீட்டுல, உன்னை யாருக்குமே பிடிக்காது, மூடிட்டு வாயில வை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்ல. அதை பிடிச்சி வச்சுட்டு நம்ம அக்கா கடைசியில் போய் சண்டை போடுறாங்க. சண்டை போடாம நம்ம சபரி என்ன பண்றாருன்னா, நான் அப்பெல்லாம் சொல்லவே இல்லடி, நான் அந்த உன்னை யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லவே இல்லை, நான் அந்த காடை வாயில வச்சுக்கோ, மாவை வாயில வச்சிருந்தாலும் அதை வாமிட்டட் அப்படின்னு தான் சொன்னே தவிர வேற எதுவுமே சொல்லடி, நான் வேற எதுவுமே அந்த இடத்துல பேசலன்னு சொல்லிட்டு சபரி மலுப்புறாப்ல. பட் இருந்தாலும் விஜய் பர் அந்த இடத்துல ஏதோ பிடிச்சி பேசியிருப்பாங்க போல. கடைசியில் சபரி போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இப்படி பேச மாட்டேன், நான் வந்து உன்னை என்னோட ஜோன்ல வச்சிருந்தேன், நான் அந்த வீட்டில் ஒரு சில பேரை சும்மா கலாய்ப்பேன், அந்த மாதிரி தான் உன்னை கலாய்ச்சேன், நான் அந்த ஜோன்ல வச்சு தான் கலாய்ச்சேன், பட் நீ இப்படி எடுத்துப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல, இதுக்கப்புறம் உன்னை கலாய்க்க மாட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காப்ல. சபரியை பொறுத்தவரைக்கும் இந்த டாஸ்க்ல ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ஓவரா பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா சபரியை பொறுத்தவரைக்கும் அவர் வந்து ரெஸ்ட் ரூம் டீம்ல இருக்காரு, அந்த ஃபிளஷ் ஃபைட்டர்ஸ் டீம்ல இருக்காரு. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஓகேவா தான் இருக்கு, அவங்க பண்ற விஷயங்கள் ஓகேவா தான் இருக்கு. ஆனா அந்த கிச்சன் டீம் வந்து வாண்டடா போய் ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே நேரத்தில் 5 பேர் போய் நிக்கிறது, ஒரே நேரத்தில் 6 பேர் போய் நிக்கிறது, அந்த மாதிரி நின்று நாங்க இப்பவே ரெஸ்ட் ரூம் போனோம், எங்களுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இருக்கு, 6 பேருக்கு வழி பண்ணுங்கன்னா எப்படி வழி விட முடியும், அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பட் அங்க ஒரு சில பிரச்சனைகள் உண்டு பண்றாங்க, இல்ல சொல்ல மாட்டேன். ஆனா சபரி வந்து ஒரு சில இடங்களில் ஒரு வார்த்தை விட்டாரு. என்னன்னா, யாராவது உள்ள உட்கார்ந்து இருக்காங்கன்னா தட்டிட்டு 1க்கு போறீங்களா 2க்கு போறீங்களா சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பாட்டு பாட முடியும், 1க்குன்னா நான் இன்னொரு பாட்டு பாடுவேன், 2க்குன்னா இன்னொரு பாட்டு பாடுவேன்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு மாதிரி ஃபன் பண்ணி பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அது ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு, எனக்கு சுத்தமா செட் ஆகல. ஒரு மாதிரி கலாய்க்க தான் ட்ரை பண்றாரு. ஆனா அது ஆப்போசிட் உள்ளவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. பட் இப்போ வரைக்கும் ஃபன்னா தான் போயிட்டு இருக்குது. பட் எப்போ அது வெடிக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா அதே மாதிரி இந்த கிச்சன் டீம் இருக்கிறதுலே ஒஸ்ட் ப்ரோ. அதான் நம்ம அந்த விஜய் பாரு, சாண்ட்ரா, திவ்யா, வியானா இவங்கெல்லாம் சொல்றேன், சத்தியமா சொல்றேன் ப்ரோ, ஒஸ்ட் ப்ரோ. ஒரு டாஸ்க் எல்லாம் விளையாட வரல அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஒண்ணுமே வரமாட்டுக்கு, ஃபன்னுக்குன்னு எதுவுமே வரமாட்டுக்கு. ஆனா எல்லா டாஸ்கையும் நல்லா அழிக்கிறாங்க.
எல்லா டாஸ்கையும் நல்லா அழிக்கிறாங்க. ஒரே நேரத்தில் ரெஸ்ட் ரூமில் 5 பேர் போய் நின்றுட்டு நாங்கள் போகணும்னா எப்படி போக முடியும்? அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் போயிட்டு வந்தோன்னே டக்குன்னு இன்னொருத்தர் டப்புன்னு விட்டா என்ன க்ளீனாக இல்லை, எங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் ஒரே நேரத்தில் டக்குன்னு போய் நின்றுட்டு எங்களுக்கு அர்ஜென்ட் சொல்லி ரஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இந்த டாஸ்கே புரிஞ்சிக்க மாட்டேங்காங்க ப்ரோ. இது ஒரு ஃபன் டாஸ்க், ஃபன்னாக கொண்டு போகணும். நீங்கள் வந்து இன்னொரு டீம் அந்த மாதிரி அடித்து கவுத்தி அதில் மாஸ் பண்ண முடியாது. இந்த கிச்சன் டீமை பொறுத்தவரைக்கும் அப்படி தான் இருக்குது. முக்கியமாக இந்த விஜய் பாரு, இந்த சாண்ட்ராலாம் ரொம்ப ஒஸ்ட்டு, இருக்கிறதே மட்டமான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, அந்த டீமை அடித்து கவுத்திட்டா நம்ம மாசு, அந்த டீமை வந்து ட்ரிகர் பண்ணிட்டா நம்ம மாசு, அவங்கள எல்லாருமே ட்ரிகர் பண்ணி நம்ம கிச்சன் பக்கத்தில் கொண்டு வந்துடக்கூடாது, அங்கேயே வச்சு அடிச்சிடணும் அப்படின்னு மாதிரி பார்க்குறாங்க. அது டாஸ்க் இல்லைல்ல. இது என்ன இன்னொருத்தனை அடித்து மாஸ் பண்ணுற டாஸ்கா? இல்லை, இது அது கிடையாது. நீங்கள் வந்து ஃபன் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னாக கொண்டு போகணும். அது நீங்கள் கிச்சன்ல இருந்தே பண்ணலாம். கிச்சன்ல இருந்தே யாராவது சாப்பாடு கேட்டால் அந்த சாப்பாடை டிஃப்ரெண்ட், அது தெளிவாக பிக் பாஸ் கொடுத்துருக்காரு. கிச்சனில் நீங்கள் நிறையா ஃபன் பண்ணலாம். யாராவது சாப்பாடு கேட்டால் அந்த சாப்பாடை ஃபன்னாக கொடுக்கலாம், ஃபன்னாக ஊட்டி விடலாம், ஃபன்னாக அது அவங்க கூட பேசலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பிக் பாஸ் கொடுத்து வச்சிருக்காரு. அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம், நாங்கள் அடுத்த டீமை தான் டார்கெட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மட்டமாக பண்ணிட்டு இருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன், மட்டமாக பண்ணிட்டு இருக்காங்க, நல்லாவே இல்லை. இந்த வகையில் அந்த கோலமாவு டீம்னு ஒரு இது வச்சாங்கல்ல, ஒரு டாஸ்க் வச்சாங்கல்ல, அந்த டாஸ்க்ல நம்ம விக்ரம் அவர்களுக்கான டீம் தான் ஜெயிக்குது. ஸோ அதுதான் நம்ம கிளீனிங் டீம், ரெட் கலர் டீம் தான் ஜெயிக்கிறாங்க. அவங்க வின் பண்ணி 2 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ பார்க்க போனால் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான ஸ்கோர் போர்டில் வந்து விக்ரம் அவர்களுக்கான டீம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் நாளைக்கெல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. பட் இங்கே ஒரு கிச்சன் டீமே ஃபுல்லாக வன்மத்தில் சுற்றிட்டு இருக்கு ப்ரோ. அதனால இன்னைக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சாலும் நாளைக்கு வந்து அவங்க பாயிண்ட்ஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று கண்டிப்பாக அழிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அதை மட்டும் தான் பண்றாங்க. நிறைய ஒஸ்டான விஷயங்கள் பண்ணிருக்காங்க. சோ அந்த டாஸ்க்குள்ள நடந்த நிறைய விஷயங்களை நம்ம அடுத்த வீடியோல ரொம்ப கிளியரா பார்க்கலாம். பேசவே கண்டென்ட் இல்ல ப்ரோ. ஒரு மாதிரி ஏதோ குப்பை மாதிரி போயிட்டு இருக்கு. இவனை நடத்துறதை பார்த்தா எனக்கு என்னமோ தண்ணி பழத்தை ரிட்டர்ன் கூட வேண்டி இருக்கும் போல, அந்த நிலைமை கொண்டு போயிருவாங்க போல. ஏன்னா எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாச்சு ப்ரோ, நல்லா இல்ல சண்டை இருந்தா தானே ப்ரோ நல்லா இருக்கும். ஒரு டாஸ்க்குன்னு கொடுத்தா அந்த டாஸ்க்ல ஏதாவது ஒன்று பேசணும்ல ப்ரோ. புதுசா கூட எதுவும் ட்ரை பண்ண மாட்டேங்கானு ப்ரோ, சும்மா அப்படியே போயிட்டு இருக்கானு ப்ரோ, வன்மத்தை மட்டும் கொட்டுறானு ப்ரோ, இதுக்கு தண்ணி பழமே பரவாயில்ல ப்ரோன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாச்சு. திரும்பியே சொல்கிறேன், டீம் நீங்கள் நல்லபடியாக உங்களை கொண்டு போகணும். உள்ளவங்களை கூட்டு வச்சு கும்மியாச்சும் செய்யுங்க. நல்ல கான்ஃபரன்ஸ் ரூமில் கூட்டு வச்சு கும்மி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் கையில் ஒரு டாஸ்க் கொடுத்தா இதே உருப்படியாக பண்ண மாட்டேங்கன்னு சொல்லி கும்மி சம்பளத்தை கட் பண்ணிடுவேன்னு சொல்லுங்கள். எப்படி சம்பளத்தை கட் பண்ணிடுவேன், ஃபன் டாஸ்க்னா ஃபன்னு தான் இருக்கணும். அங்கே போய் உன்னோட வன்மத்தை காட்டுறது, உன்னோட எச்ச புத்தியை காட்டுறதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லி வைங்க. ஏன்னா அப்படி தான் பண்ணுறாங்க. முக்கியமாக சாண்ட்ராலாம் இருக்கிறதுலே ஒஸ்ட்டு ப்ரோ, மட்டமாக பண்ணிட்டு இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே. வேண்டுக்குன்னு அடுத்த டீமை ட்ரிகர் பண்றாங்க. அடுத்த டீமை ட்ரிகர் பண்றதே ஒரு இது நினைச்சு சுத்திட்டு இருக்காங்க. அடுத்த வியானா அதுக்கு மேல ஐயோ அந்த பொண்ணு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கு ப்ரோ. ஏதோ நம்ம அடுத்த டீமை ட்ரிகர் பண்ணா அது பெரிய மாசு நினைச்சிட்டு இருக்காங்க போல. அவங்களும் விஜய் பாரு கூட சேர்ந்து அடுத்த டீமை ட்ரிகர் பண்றதை மட்டுமே ஒரு வேலையை வச்சு சுத்திட்டு இருக்காங்க. ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு அப்படிங்கறதா உண்மை. லைவ் எல்லாம் பார்க்கவே முடியல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பிக் பாஸ் கூட்டு உட்கார வச்சு அந்த 3 டீம்லையும் ஒவ்வொரு ஹெட்டை செலக்ட் பண்ண சொன்னாங்கப்பா. செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்து பேச ஆரம்பிச்சானு பேசுறானோ 1 மணி நேரமா பேசுறானு ப்ரோ. வீட்டுக்குள்ள இவனை டாஸ்க் பண்ணதே 1/2 மணி நேரமே இவ்வளவுதான். ஓகேவா, உருப்படியா டாஸ்க் பண்ணதே 1/2 மணி நேரம் தான். ஆனா அந்த டாஸ்கை பத்தி பேசி ஆர்கியூ பண்றது 1 மணி நேரம். அப்போ பார்த்துக்கோங்க எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீட்டுக்குள்ள இருக்க முக்கால்வாசி பேருக்கு புரிய மாட்டேங்குது ப்ரோ. இப்போ அவன் இது என்ன டாஸ்க், இது எப்படி கொண்டு போகணும், இது எப்படி கொண்டு போனால் மக்கள்கிட்ட போய் சேரும், எதுவுமே புரிய மாட்டேங்குது. அவனோட ஈகோக்கு தீனி போடுற மாதிரி கண்டமணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவனை பண்ணுறதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சில பேருக்கான ஆட்டிடியூட் வந்து சத்தியமாக சரியில்லை, குப்பை மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க காலில் இருந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சா, ஃபன்னாக இருந்துச்சா, என்டர்டெய்னிங்காக இருந்துச்சா? ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தெல்லாம் மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.